தனிப்பட்ட முறையில என்கிட்ட ஏதாவது நீங்க சொல்லணும்னா, நீங்க என்ன நினைச்சு உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களுக்குள்ள ஒண்ணு நினைங்க. சூட்சமத்துல அது எதெல்லாம் சரி செய்யலாமோ சரி செய்யலாம். கடவுள்கிட்ட எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்கறத கொடுக்கறதுக்கு அவருக்கு மாவட்ட செயலாளரோ அவர் தொகுதி எம்எல்ஏவோ கிடையாது. கிரகத்தை அறிந்தவர், காலத்தை அறிந்தவர், நேரத்தை அறிந்தவர், கிழமை அறிந்தவர், சூழலை அறிந்தவர், எல்லாத்தையும் அண்ட சராசரத்தை அறிந்தவர். எந்த செயல் உனக்கு தேவையோ அதை அளிப்பார். இந்த மாசம் இதுதான் தேவை, 10 ரூபா தான் உனக்கு தேவைன்னா 10 ரூபா தான் அளிப்பார். 20 ரூபா கொடுத்தா நோய் வாய்ப்பட்டு செத்து போயிருவார். 1 கோடி ரூபா கொடுத்தா பல பேர் செத்தே போயிருவான். புரியுதா? தேவையில்லாத தீமை பழக்கம் உள்ள வந்து அவன் செத்து போயிருவான். புரியுதா? சில பேரை ஏன் பிடிக்கிறோம், சில பேரை ஏன் விடுறோம் அப்படின்னா இதான் கணக்கு. அப்ப நீ எதை வேணாலும் அப்ளிகேஷன் போடு, உனக்கு எது வேணுங்கிறது பிரபஞ்ச தீர்மானிக்கும். அப்ப என்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் ஒன்னும் கோமாவில் படுத்து இப்ப ஏஞ்சி வரல. எனக்கு நல்ல உணரும் தன்மை இருக்கு, கிரகிக்கிற தன்மை இருக்கு. நீங்க யாருன்னு தெரியும், நீங்க வந்திருக்க செயலும் எனக்கு தெரியும். அதனால உங்களுக்குள்ள என்ன ஆழ்ந்து கருத்துகள் உங்க குடும்பம் சார்ந்து, உங்க நோய் சார்ந்து, உங்க குழந்தைங்க சார்ந்து வின்னா நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்தை வை. எது சரியாக இருக்குமோ அதை சூட்சமத்துல இருந்து நம்ம சரி செய்வோம். அப்ப ஒரு உயர்ந்த செயலை நீ இப்ப ஏன் கேட்கிற, அந்த கருத்துக்களை ஏன் கேட்கிற, என்ன பாக்குறேன்னா உன் உயிர் விழிச்சா 2 நரம்பு விழிக்கும். 2 நரம்பு விழிச்சா சூட்சமத்துல ஒரு காற்று வந்து அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன் எவனும் தேவையில்ல, அந்த காற்றே உன்னை வழிகாட்டும். இப்ப என்ன வச்சுக்க, எனக்கு அப்பா, அண்ணன், தம்பி யாரும் கிடையாது. இந்த காற்று தான் எனக்கு அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம். எனக்கு இரவு பகல் பாராம என்னை கைட் பண்றது யாருன்னா அந்த காற்று தான். அப்ப இந்த சூட்சமத்துல ஒரு காற்றை வர வச்சுக்க, அந்த காற்றை தக்க வச்சுக்க. என்ன மாதிரி ஒரு ஆளை கனவுல மட்டும் கனவு காண்டுகிட்டு நடிகன்கள் மாதிரி எங்களோட பாட்டு பாடுறது எல்லாம் ஒரு 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 குருவோட விஷயம் இல்லை. ஒரு குருங்கிறது என்னன்னா சூட்சமத்துல உன் உடலை சுத்தம் பண்ணி உன்னை வழி நடத்தணும், உனக்கு வாழ்வளிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த என்னுடைய காணொளியில எப்ப நீ கேட்டாலும் உன் உயிருக்குள்ள ஒரு சின்ன ப்ராசஸ் ஒண்ணு நடக்கும். ஒரு சத்தம் விடும் உன் உயிர். இந்த குரல் நமக்கு வேண்டிய குரலாச்சே அப்படிங்கும். அது என்னன்னா இந்த சூழம் இல்ல, உள்ள இருக்கிற சூட்சமம், அந்த காற்று. அந்த காற்று தான் இந்த குரலை வெளியில கொண்டு வருது. இப்ப நீங்க பேசுறதோ நான் பேசுறதோ காற்று தான். உங்க காற்று அழியக்கூடிய காற்று, என் காற்று உள்ள இருக்கிற சூட்சமா அழியாத காற்று. அதனாலதான் உயிரை ஒரு மாதிரி பண்றான், டிங்கரிங் பண்றதும்பாங்கல்ல, ஒரு மாதிரி டிகர் பண்றதும்பாங்கல்ல, அது முறுக்குறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் என்னுடைய காணொளி கேட்டனா உயிர் கசியும். உயிர்ல ஒரு ஊத்து, பாறைக்குள்ள எங்கன்னு தண்ணி இருக்குன்னு தெரியாது, ஆனா பாறை கசியும்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய காணொளி எப்ப கேட்டாலும் ஒரு கசிவு ஏற்படும். அப்ப அந்த கசிவுல உயிர் லைட்டா வெளிச்சுச்சுன்னா கீழே குண்டலினி இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்கள் லைட்டா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அது ஏற்படுத்தும். அப்ப ஒரு நாள் சில நரம்புகள் விழிச்சுச்சுன்னா சூட்சமத்துல ஒரு குரு வந்து உங்களை எப்பொழுதும் வழி நடத்துவார், வழிகாட்டுவார். அதுக்காக தான் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறோம், தொடர்ந்து காலை மாலை நம்மளுடைய குரலை கொடுக்கிறோம். பணத்துக்கோ அதிகாரத்துக்கோ இந்த செயலெல்லாம் உயர்ந்த சூட்சமத்துல ஒரு காற்றை பார்த்தவனுக்கு அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. புரியுதுங்களா? அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா என்னோட நீங்க எல்லாம் பெரிய ஆள், உங்களுக்கு எல்லாம் பணம் இருக்கு, என்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அப்ப ஏதோ ஒரு வடிவத்துல 4 பிள்ளைங்க இருந்து நமக்கு அப்படியே அப்படியே வழிகாட்டுதுங்க, ஒரு காரை கீரை எடுத்துட்டு வருதுங்க. எதுவும் நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? கையை வீசிக்கிட்டு தான் நம்ம நடக்கிறோம். அப்ப நம்ம சாப்பிட்றது, நம்ம தங்கியிருக்கிற இடம், நம்ம பயணிக்கிற கார், எதுவுமே நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. புரியுதா? அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அந்த வடிவம் என்னன்னா, ஒருத்தர் இந்த உலகத்துக்கு உண்மையிலே உயர்ந்த கருத்துக்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்ந்த தியானத்தை பத்தி ஒருத்தர் பேச வருவதற்கு 4-5 ஆன்மாக்கள் உதவுறதுக்கு வரும். அந்த ஆன்மாக்களுடைய செயல்கள் எப்படின்னா, அவனுடைய கர்ம வினைகளை, அவனுடைய துன்பத்தை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணனா, ஒரு உயர்ந்த ஒருத்தர் வருவாரு, அவர் பின்னாடி போய் நின்னுக்க, அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போ. அவர் இந்த உலக நன்மைக்காக ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறாரு. அவர் ரிசர்வ் பேங்க்ல போய் பணத்தை சேர்க்கவோ இல்ல ட்ரஸ்ட் வச்சு 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வரல. நீ என்ன பண்றனா, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு காசையோ ஏதோ ஒரு செயலை எடுத்துக்கிட்டு நீ போய் அவர்கிட்ட அவர் பின்னாடியே போ. அவர் உலகத்துக்காக பெரிய பணி செய்ய வந்திருக்கிறாரு. இப்ப ராமன் வந்தான், ராமன் கூட யார் வந்தா? சீதா வந்தா.
சீதா கூட யார் வந்தா? லட்சுமணன் வந்தான். லட்சுமணன் கூட யார் வந்தா? ஆஞ்சநேயர் வந்தான். எதுக்காக வந்தாங்க? உயர்ந்த கருத்தை, உயர்ந்த சிந்தனைய, உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகத்துக்கு எல்லா உயிரையும் விழிக்க வைக்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வருகிறார். வரும்போது நீங்கள் அவர் கூட இருந்து அவர் பணிக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும். அப்ப எனக்குள்ள இருக்கிற சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம், என் கூட வர்றவங்க எல்லாம் பக்தர்களோ வாலிண்டர்ஸோ பிடிச்சு போயோ இல்ல ஏதோ ஒரு பெருமிதத்துக்கோ கிடையாது. என்னக்கிட்ட கார் ஓட்டுறவங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கையும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ ஒரு சூழல் நிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கடமையும் அவங்களோட செயலும் என்னன்னா, ஒரு உயர்ந்த செயலோடு இந்த உலகத்துக்கு ஒருத்தன் பணி செய்வான். அவனுக்கு நீ உதவியா இருந்தனா உனக்கு சில ரகசியங்களை நாம் காட்டி கொடுப்போம். அதே மாதிரி நீ தியானம் பண்ணாமையே, மந்திரம் சொல்லாமையே, கோயிலுக்கு போகாமையே உன்னுடைய உடலில் இருக்கிற சாபத்தையோ கருமவினையோ போக்கி விட்டுருவோம். அப்ப உயர்ந்த தத்துவத்தை கொண்ட அந்த ஞானியோட நீங்க எல்லா பேரையும் பாருங்க. யாரும் 10 வருஷம் 20 வருஷம் படிச்ச காலேஜ் நண்பர்கள் யாரும் எந்த ஞானியோட சொந்தக்காரன், அம்மா, அண்ணன், தம்பி யாரும் இருக்க மாட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் தியானத்துல என்னுடைய மனைவியோ, என்னுடைய குழந்தையோ, என்னுடைய உறவினர்களோ ஒருவேளை சோறு கூட எனக்கெல்லாம் கொடுத்தது கிடையாது. அப்ப எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க, புரியுதுங்களா? சொன்ன திருநெல்வேலியில என்னை பெத்த தாயை தாண்டி அவங்க பல நாள் எனக்கு உணவு கொடுத்துருக்கிறாங்க. அப்ப ஒரு தியானத்துல ஒருத்தர் வளர்றது முக்கியம் கிடையாது, அவர் வளர்றதுக்கு பல ஆன்மாக்கள் உதவுவாங்க. அப்ப அவங்கெல்லாம் எதுக்கு உதவுறாங்கன்னா, நமக்கு இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கே சமயத்துல உணர முடியாது. அவங்கெல்லாம் என்ன விஷயம்னா, அந்த உயர்ந்த செயலுக்காக அவங்களெல்லாம் அமுச்சு வைப்பாங்க. அந்த பிரபஞ்சம், நீ போங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விட்டுறாத அப்படிம்பாங்க. அதுல சில பேர்கள் தாக்கு பிடிச்சு நிக்கிறாங்க, சில பேர் போயிடுறாங்க. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே எதுவும் கிடையாது. அப்ப நம்ம ஒரு வெளிப்படை தன்மையில நம்மளுடைய தியானத்துக்குன்னு வர்ற மாணவர்கள், தியானத்துக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க பெரிய தியானவானுங்க, நம்ம கூட பெரிய ஆளுங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காலத்துல வர்றவங்க ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு ஒரு வேலையை பக்கத்துல இருந்து பாக்குறது எதுக்குன்னா, அவங்களுக்கு பிரபஞ்சம் முன் ஜென்மத்துல நீங்க வாடான்னு இருக்கு. இப்ப காளகஸ்திக்கு போனோம், அங்க ஒரு உயர்ந்த நாகம் ஒன்னு சொன்னிச்சு, உன் கூட ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் முன் ஜென்மத்துல என்னால் தான் இறந்தான். எப்படி? முன் ஜென்மத்துல என்னால் இறந்தான், மீண்டும் பிறந்து வளர்ந்து உன்னோட இருந்து ஒரு பணி செய்யறத பார்க்கும்போது எனக்கு பூரிப்பா இருக்கு. இன்னைக்கு அவனை பார்க்கும்போது, இன்னைக்கு நான் அவனை பார்த்தேன் அப்படிங்குது அந்த நாகம். அப்ப அவரு போய் அந்த நாகத்தை பார்க்கல, அந்த நாகம் என்கிட்ட சொல்லுது, உன்னோடு ஒருத்தன் வந்தான்ல, அவனை நான் பார்த்தேன். அப்ப எனக்கு அவனை பெருமையா இருக்கு. அப்ப என்னால் செத்தவன் ஒருவன் இப்ப என்னாலேயே நானே பார்த்து அவனை சந்தோஷப்படுறேன்னா, அப்ப யாரோட இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அது. அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய மாயைக்குள்ள இல்லாம ஒருத்தர் காற்றா, எனி டைம் காற்றாவே ஒரு தீமையா, ஒரு நல்ல அலைவரிசையில தீமையெல்லாம் அழிச்சிட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அவரு கூட தெரிஞ்சோ தெரியாமலோ சில ஆன்மாக்கள் வரும்போது அதுங்கள் சுத்தம் செய்யப்படுகிறது. இப்ப இந்த கர்த்தர் கதையில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு போனார்ல, அந்த மாதிரியும் சில ஆன்மாக்கள் தன்னை நல்வழிப்படுத்திக்காம அதுங்களையும் தீமைப்படுத்தி கொண்டு போயிருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள உயர்ந்த செயலை அதுங்க பாக்குது, அதுங்க உணருது, ஆனா அதுங்க பாக்குற வேலை வேற. எந்த வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையும் யாரும் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க கிடையாது. நான் அடிக்கடி கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் என்னன்னா, ஒரு உயர்ந்த இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு பெரிய செவிகளுக்கும் உயர்ந்த கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த உயர்ந்த கருத்துக்களை சொல்றதுக்கு பின்னாடி 7 பேர் வேலை செய்யறாங்க. சப்த ரிஷிகள் எப்படி 7 பேர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி 7-8 பேர் நம்ம கூட பணி செய்யறாங்க. அப்ப அந்த 7-8 பேரும் எப்படி, இப்ப நான் மக்கள் பணி செய்யும் போது அவங்க எனக்கு உதவுனா அவங்களுக்கு பிரபஞ்சம் உதவும். அப்ப அவன் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், புரியுதுங்களா? அவன் தியானம் பண்ண வேண்டாம், கடவுளை கும்பிட வேண்டாம், அவன் இந்த குச்சியை எடுத்து அங்கிட்டு கூட போட வேண்டாம், அவனு பிரபஞ்சம் பார்த்துக்கும்.
இதுதான் விஷயம். அப்ப என்னன்னா, உயர்ந்த ஒருத்தர் வந்து மக்கள் பணி செய்யும் போது அவரோட இணைந்து அந்த மக்கள் பணிக்கு அவருக்கு இடையூறு இல்லாம, அவருக்கு எந்த இடையூறும் இல்லாம எந்தெந்த ஆன்மா எல்லாம் பாத்துக்குதோ அதுங்களுடைய வம்சாவளியே நல்லா இருக்குங்கிறாங்க. அவங்களுடைய வம்சாவளியே. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பயணத்துல ஒரே இடத்துல உணவு எடுத்துக்காம நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட சமைச்சு கொடுங்க, கொஞ்சம் சாப்பிட்றேன்னு. யாருன்னே தெரியாது அவங்கள. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள அந்த குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அந்த ஆன்மாக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நன்மை நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த உள் உணர்வு என்ன சொன்னா, அந்த அம்மாலாம் யாரு உனக்கு தெரியாதெல்லாம் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் முன் ஜென்மத்தில் நம்மளோட தொடர்புல இருந்தவங்க தான், இன்னைக்கு தெரியல. அப்ப நிறைய கோயிலுக்கு போகும்போது என்கிட்ட பணம் கேட்பாங்க. என்கிட்டலாம் பணம் வாங்கக்கூடாது, புரியுதுங்களா? என்கிட்ட என்ன வாங்கணும்னா அந்த உன்னதமான செயலை வாங்கணும். ஒரு குரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை தான் வாங்கணும். அப்ப நிறைய கோயில்கள்ல என்ன பண்ணுவாங்க, சாமி சாமின்றுவாங்க. இப்ப கூட இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பார்த்ததுல சந்தோஷம் இல்லை, அந்த பணத்தை பார்த்துட்டு சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. நான் அப்படியே கார்ல உட்காந்து அவங்கள பார்ப்பேன். அவங்க அந்த காந்தி நோட்டை திருப்பி திருப்பி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஐயோ அப்படியே வச்சு வைவான். அட பாவிகளா, சாக போறீங்களாடா, நான் எத்தனை இடத்துல இருக்குமா அழுதுருக்கேன். சாவை வந்து என் கையாலேயே அவட வாங்கிட்டு போவீங்க. அப்ப நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட காசு வாங்காதீங்கடா, வேற ஒண்ணு வாங்கிக்கங்கடா. ஏன்னா காசு என்கிட்ட வாங்கினா நிறைய காசு கிடைச்சிரும், அப்ப நீ செத்து போயிருவ அந்த காசாலேயே. இதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றது, ரொம்ப வருத்தப்படுறது, புரியுதா? உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறது, உன்னை அப்படி ஆக்குறதுலாம் அவ்வளவுதான், அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது. தங்கம் கொடுக்கறது, உனக்கு பணம் இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க தியானத்துல. ரொம்ப சாதாரண, ரொம்ப எளிமையா இப்படி இந்த குச்சியை நவுத்தி வைக்கணும், குச்சியை ஒரு 3 வாட்டி தட்டுறதுதான். ஆனா தியானம் என்பது இறைய காட்டி கொடுக்கிறது, அவனையே தன்னை உணர வைக்கிறதுங்கிறது சாமானிய வேலை கிடையாது. அது வாழ்வா சாவா. இப்ப அந்த மாதிரி உயர்ந்த செயலை தான் நம்ம ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நிறைய இடங்கள்ல நிறைய மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு வீணா போறாங்க. நான் போறதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த இடம், அப்ப எத்தனை இடத்துல ஓடி வந்து காரை தட்டுறாங்க, காசு கொடுங்க காசு கொடுங்க. அப்ப என்னையா எனக்குள்ள இது என்னடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அப்ப அவங்கள பாருங்க. அப்ப நீங்க இங்கக்குள்ளேயும் சொல்றேன், நீங்க சும்மா ஒரு ஏதோ ஒரு ஒரு சூழலுக்காக கூட வந்திருக்கலாம், ஆனா வாழ்நாள்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சூழல் தான் நம்மள மாதிரி ஆளுங்களை பாக்குறது. லைஃப்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்னைக்கு நீங்க டைரி எழுதுங்க, 40 ஆண்டுகள் கழிச்சு படிக்கும்போது அழுதுருவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பாக்குறீங்கல்ல, 40 ஆண்டுகள் கழிச்சு கூட நான் ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படுவேன். 40 ஆண்டுகள் கழிச்சு கூட நான் உங்க லைஃப்ல ஒரு ரோல் பண்ணுவேன், ஒரு வேலை பண்ணுவேன். அப்ப நான் தான் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும், அப்ப நான் கூட இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் மேஜிக் எல்லாம் உங்களால யூகிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இன்று இரவு இப்பொழுது எனக்கு இந்த சுவாமி உதவணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் 45 ஆண்டுகள் கழிச்சு கூட உங்களுக்கு உதவுவேன். ஆனா இன்னைக்கே நான் அதை கொடுத்துட்டு போயிருவேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க பல பேரு அந்த ஆன் ஸ்பாட்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு சுற்றி பட்டனை அமுக்கிற ஓட்டு மாதிரி ஆன் ஸ்பாட்ல ஒண்ணு வேணும், ஆன் ஸ்பாட்ல ஒண்ணு நடக்கணும். தியானம், குரு, இறைவன்லாம் ஆன் ஸ்பாட்ல நடக்க கூடாது. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், பெரிய பணி. கணவனோட ஒரு நாள் வாழ்றீங்கல்ல, அது வாழ்க்கையா? எத்தனை ஆண்டுகள் வாழணும்? அது எத்தனை விதமான தன்மைகள் இருக்கு. ஒரு நாள் அழுவோம், ஒரு நாள் சிரிப்போம். நம்ம கணவரையே ஒரு நாள் அப்பா மாதிரி தெரியும், ஒரு நாள் அண்ணன் மாதிரி தெரியும், ஒரு நாள் குரு மாதிரி தெரியும், ஒரு நாள் கடவுள் மாதிரி தெரியும், ஒரு நாள் ஒரு பேய் மாதிரி கூட தெரியும். அப்ப எத்தனை விதமான தன்மைகளை நம்ம மாறி மாறி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே வர்றோம். அதே மாதிரிதான் இந்த இறைத்தன்மையையும் இந்த டிராவலையும் பார்க்கணும். இது ரொம்ப ஒரு இயல்பா ஒரு யதார்த்தத்துக்குள்ள வந்து இறங்கணுங்க. அப்ப நாம் பார்த்து ரொம்ப வியர்ந்தது உள்ள இருக்கிற சூட்சமம் இருக்குல்ல, நீங்க நான்லாம் இயல்பா யதார்த்தமா இல்ல, அது யதார்த்தமா இருக்கு. அவ்வளவு யதார்த்தங்க. தான் பெரிய கடவுள் என்ன வேணாலும் செய்ய முடியும் அந்த அந்த அலைவரிசையால. ஆனா ரொம்ப சாதாரணமா சிம்பிளா அதோடைய பயணம், அதோடைய டிராவல், அங்க அது வேண்டாம், அங்கே படுத்துக்க, அங்கே உட்காந்துக்க, அப்படி அது எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ. எத்தனையோ பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, கடவுள்னா என்னங்க, ஞானி எல்லாம் ஒருத்தனும் இல்லைன்னு. ஆனா அது உள்ளே இருக்கும், அதுக்கு பதிலே சொல்ல. ஏன்னா நான் ஏன் பதில் சொல்லணும்?
என்ன இல்லைன்னு சொல்றான்ல, அதுவே எனக்கு பெருமை தான், சொல்லிட்டு போறான் அப்படின்றோம். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நாம சும்மா இருப்போமா? நம்ம இழுத்து சண்டை போட்டுருவோம், கேள்வி கேட்போம். அப்ப அது இப்ப என்ன பண்ணுது பாருங்க. அவ்வளவுதான். டீ சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தியானம் சம்பந்தமாவோ உங்க வாழ்க்கை சம்பந்தமாவோ ஒரு உரையாடல்களா ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. 100% நீங்க பர்சனலா மைக்கில் சொல்ல முடியாததை என்கிட்ட தனிமையில சொல்ல வேண்டாம், பிரேயரா வைங்க. தியானத்துல வைங்க, காலையில வைங்க, மதியானம் வைங்க, இல்ல ஈவினிங்ல வைங்க, எப்ப தியானம் பண்ணாலும் வைங்க, இல்ல இங்கேயே வைங்க. அது நாங்க சூட்சமத்துல எதை எப்படி சரி செய்யணுமோ கண்டிப்பா சரி செய்யும். புரியுதுங்களா? இப்ப யாரும் இங்க தியானம் பண்ணி பெரிய சாதிக்கணும் அப்படிங்கறலாம் தாண்டி இங்க வாழ்வியலா குடும்பத்தையும் தன்னுடைய மகன் மகளுடைய வாழ்க்கை தன்னை நம்பி இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்து வழி நடத்துறதுக்காகத்தான் நம்மள மாதிரி ஆள் வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அதனால நீங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு தனி நபர் கிடையாது, நீங்கிறது உங்க குடும்பம் தான். அப்ப ஒருத்தரை வச்சு உங்க சுத்தி இருக்கிற அத்தனை சூழல்களுக்கும் ஒரு நல்ல செயலை உருவாக்குறதுக்கு ஒரு வேலை பார்ப்போம். அப்ப உங்களுக்குள்ள சொல்ல முடியாத மைக்கில் இருக்கிற எது இருந்தாலும் ஒரு பிரேயரா அங்கனே உட்கார்ந்த இடத்துல என்னை பார்த்த என்ன நினைச்சு வச்சிருங்க. சரியா? அதை நம்ம பார்த்துக்கோம். அது எது சரியா இருக்கோ அது நடக்கும். அது எது தேவையில்லையோ அதை நாங்களே அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். சரி, நீங்க டீ சாப்பிட்டு வாங்க.